உண்மை செய்திகள். பிரபஞ்சம் என்றால் என்ன? பிரபஞ்சம் அழிந்து போகுமா? மனிதர்கள் வேறு சில கிரகங்களில் வாழ்கிறார்களா? பிரபஞ்சம் பற்றி மனிதனுக்கு என்ன தெரியும்? விஞ்ஞானிகள் சொல்வதெல்லாம் உண்மையா? உண்மையை தவிர வேறு ஒன்றும் இல்லையா? பிரபஞ்சம் விரிவடைகிறது என்று விஞ்ஞானிகள் சொல்வதெல்லாம் உண்மையா? பிரபஞ்சம் தமிழில் பேரண்டம், அதாவது யூனிவர்ஸ் என்று அழைக்கப்படும். இதை பற்றி இந்த ஒரு யூடியூப் வீடியோவில் சொல்லிவிட முடியாது. இருந்தாலும் இதை சுருக்கமாக பார்ப்போம். பேரண்டம் என்பது எல்லாம் அடங்கியது ஆகும். மேலும் இது நம்மை சுற்றியுள்ள எல்லாவற்றையும் குறிக்கின்ற ஒரு சொல் ஆகும். பூமி, நிலவு, வானம், சூரியன், சூரியனை சுற்றி வரும் கோள்கள், விண்மீன்கள், விண்மீன்களுக்கு இடையே உள்ள துகள்கள், அவற்றின் இயக்கம், இவற்றை எல்லாம் சூழ்ந்துள்ள வெட்டவெளி, கண்ணுக்கு தெரியாத தொலைவில் உள்ள விண்மீன்களுக்கும் அப்பால் உள்ள விண்மீன் குழுக்கள் அல்லது மில்கி வே எனப்படும் பால்வெளி மண்டலங்களின் கேலக்சி ஆகியவை அனைத்தும் பேரண்டம் என்ற சொல்லில் அடக்கலாம். இத்துடன் காலம் என்ற கருத்தும் அது தொடர்பான அனைத்தும் இதில் அடங்கும். ஏன், நானும் நீங்களும் இதில் அடங்கலாம். எவ்வாறு அடக்கம் என்பதை பற்றி இந்த வீடியோவில் நாம் காண்போம். பிக் பேங் எனப்படும் பெருவெடிப்புக்கு பிறகு இந்த பேரண்டம் விரிவடைந்தது. வானியல் ஆய்வின்படி பேரண்டத்தின் வயது 13.73 பில்லியன் ஆண்டுகள் ஆகும். இந்த பேரண்டம் ஒரு கோள வடிவில் இருக்கிறது. ஆனால் பேரண்டத்தின் எல்லையை விண்வெளி அறிவியலாளர்களால் இதுவரை காண முடியவில்லை. தொலைதூரத்தில் இருந்து வரும் ஒளிக்கதிர்கள், கதிர்வீச்சுகள் இவற்றை வைத்து கொண்டு நம்மால் அறிந்து கொள்ள முடிந்த அண்டத்தின் பகுதியை அறியப்பட்ட பேரண்டம் அல்லது காட்சிக்குட்பட்ட பேரண்டம், அப்சர்வபிள் யூனிவர்ஸ் என்று சொல்லப்படுகின்றது. இக்கோளத்தின் விட்டம் 92 பில்லியன் ஒளி ஆண்டுகள் ஆகும், அல்லது அதற்கு மேலும் இருக்கலாம் என்று கணக்கிடப்பட்டுள்ளது. ஓர் ஒளியாண்டு என்பது ஒளி ஓர் ஆண்டில் போகிற தூரத்தை குறிக்கும். ஒளி ஒரு நொடியில் 299 கோடியே 792 லட்சம் மீட்டர் தூரம் போகின்றது. ஒரு ஆண்டில் 9,460 லட்சம் 730 கோடி 472 கோடி 580 கோடி மீட்டர்கள் போகும். எனவே ஒரு ஒளியாண்டு என்பது நம்மளுடைய கணக்கில் அடங்கும் அளவுக்கு இல்லை. 92 பில்லியன் ஒளியாண்டுகள் என்பது ஏறத்தாழ 8.8 × 1026 மீட்டர் என்றாகும். பேரண்டம் பற்றி சில உண்மை செய்திகளை இப்போது நீங்கள் இந்த வீடியோவின் மூலம் அறியலாம். பூமியில் உள்ள அனைத்து கடற்கரையில் உள்ள மணல் துகள்களை விட பேரண்டத்தில் அதிக நட்சத்திரங்கள் உள்ளன. பெரிய நட்சத்திரங்கள் வெடிக்கும்போது கருந்துளை, அதாவது பிளாக் ஹோல் உருவாகிறது. அதன் ஈர்ப்பு விசை மிகவும் வலுவானது. அதிலிருந்து எதுவும் தப்பிக்க முடியாது. நல்வாய்ப்பாக நாம் வாழும் இந்த பூமியின் மிக அருகில் உள்ள கருந்துளை, அதாவது பிளாக் ஹோல், பூமியிலிருந்து 10,000 ஒளியாண்டுகள் தூரத்தில் உள்ளது. விண்வெளியில் செல்லும்போது விண்வெளி வீரர்கள் விண்வெளி ஆடைகளை அணிந்து கொள்கிறார்கள். அவர்கள் அணிந்து கொள்ள குறைந்தபட்சம் 6 மணி நேரம் ஆகுமாம். பேரண்டத்திற்கு எந்த மையமும் இல்லை. அதாவது நொடியும் தொடர்ந்து விரிவடைவதால் அதன் விளிம்பையும் அடைய இயலாது. நாம் வாழும் பூமி சுமார் 4.5 கோடி ஆண்டுகள் பழமையானது. ஆனால் பேரண்டம் 13.5 கோடி ஆண்டுகள் மிகவும் பழமையானது.
பேரண்டத்தின் மற்ற பகுதிகளுடன் ஒப்பிடுகையில் நாம் வாழும் பூமி மிகவும் சிறியது. நமது சூரியனுக்குள் 10 லட்சத்துக்கும் மேற்பட்ட பூமிகளை உள்ளே வைக்கலாம். இதில் மனிதர்களாக நாம் தூசுக்கு சமம். ஆனாலும் நாம் ஆடும் ஆட்டம்தான் கொஞ்சமா? பூமியில் உள்ள கடல்களில் ஏற்படும் அலைகளுக்கு சந்திரன்தான் காரணம். சூரியனுடன் சேர்ந்து இந்த ஒவ்வொரு நாளும் பில்லியன் டன் தண்ணீரை நகர்த்துகிறது. நமது சூரியனின் எரிபொருள் முழுவதும் தீர இன்னும் 5.5 மில்லியன், அதாவது 55 லட்சம் ஆண்டுகள் உள்ளன. நாம் வாழும் பேரண்டத்தின் பெரும்பாலான பகுதி இன்னும் அறியப்படாத இரகசியமாகவே நீடிக்கிறது. நம் பிரபஞ்சத்தின் எல்லை எங்கு இருக்கிறது? எல்லைக்கு வெளியே மேலும் பல பேரண்டங்கள் இருக்க வாய்ப்புகள் உள்ளதா எனவும் ஆராய்ச்சி நடக்கிறது. இந்த பேரண்டம் விரிவடைதலை நிரூபித்தவர் விண்வெளி அறிவியலாளர் எட்வின் ஹூபிள். அவர் தொலைநோக்கியின் மூலம் செய்த ஆய்வுகள் மூலம் மில்கி வே பால்வெளி மண்டலங்கள் நம்மிடமிருந்து விலகி செல்கின்றன என்று கண்டுபிடித்தார். ஹூபிளின் ஆய்வு முடிவுகளின்படி நமக்கு தூரத்தில் உள்ள கேலக்சிகள் வேகமாக விலகுவதையும் அருகில் உள்ளது மெதுவாக விலகுவதையும் கண்டுபிடித்துள்ளார். வெளித்திரள்களும் விண்மீன்களும் உருவாகியது பிக் பேங் எனப்படும் பெருவெடிப்பு. அதன் பிறகு விண்மீன்களோ அல்லது வெளித்திரள்களோ அல்லது நம் பூமியோ விரிவடைவதில்லை. பேரண்ட விரிவாக்கம் என்பதில் வெளித்திரள்களுக்கிடையே இடைவெளிகள் விரிவடைகின்றது. பிக் பேங் பெருவெடிப்புக்கு முந்தைய நிலை என்ன? இது ஒரு $1 மில்லியன் கேள்வி. இதை நீங்கள் அறிவியல் பூர்வமாக நிரூபித்தால் உங்களுக்கு நோபல் பரிசு காத்திருக்கிறது. அதற்கு முன்பு என்னவாக இருந்தது என்பதற்கு ஏற்கத்தக்க விடைகள் ஒன்றும் சூழலில் பெருவெடிப்பு, விரிவாக்கம், சுருக்கம் என்பவை மாறி மாறி நிகழ்ந்தவை என்று நம்பப்படுகிறது. அல்லது நமது பேரண்ட பெருவெடிப்பு வேறு பேரண்டங்களில் ஒன்றில் நடந்த பெருவெடிப்பின் விரிவாக்கத்தில் நிகழ்ந்தவையாகவும் இருக்கலாம். நாம் இருக்கும் மில்கி வே என்ற பால்வெளி மண்டலத்தில் 200 கோடி விண்மீன்கள் இருப்பதாக கணக்கிடப்பட்டுள்ளது. நமது சூரியனும் ஒரு விண்மீன்தான். அதற்கு கோள்கள், அந்த கோள்களில் சிலவற்றிற்கு சந்திரனை போன்று துணைக்கோள்கள் இருப்பதாக விஞ்ஞானிகள் கூறுகின்றனர். நமது சூரியன் மில்கி வே என்ற பால்வெளி மண்டலத்தின் மையத்திலிருந்து 28,000 ஒளியாண்டுகள் தொலைவில் பால்வெளி மண்டலத்தின் மேற்கு எல்லைக்கு கீழே 20 ஒளியாண்டுகள் தொலைவில் அமைந்திருக்கின்றது. வேறு கிரகங்களில் உயிரினங்கள் உள்ளதா? இதுதான் நம் எல்லோருக்கும் உள்ள கேள்வி. இதுவரை நாம் அறிந்த வகையில் பூமியில் மட்டுமே, ஆனாலும் வேறு சில கிரகங்களிலும் உயிரினம் இருக்க வாய்ப்பு உண்டு என்று விண்வெளி அறிவியலாளர்கள் தொடர்ந்து தேடிக்கொண்டிருக்கிறார்கள். வேற்று கிரக உயிரினங்கள் பற்றி 1950 பல கேள்விகள் மற்றும் முரண்பாடுகளை ஒரு விஞ்ஞானி முன்வைத்தார். அது ஃபெர்மியின் முரண்பாடுகள் என்று அழைக்கப்படுகின்றது. இன்று வரை 4000க்கும் மேற்பட்ட வெளிக்கோள்கள், கிரகங்கள் நாம் சூரிய குடும்பத்திற்கு வெளியில் கண்டுபிடிக்கப்பட்டு உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் ஆயிரக்கணக்கானவை மிகவும் கண்காணிப்பில் உள்ளன. நாம் வாழும் பூமிக்கு அருகில் உள்ள வெளிக்கோளின் பெயர் பிராக்சிமா சென்டூரி பி. இது பூமியில் இருந்து 4 ஒளியாண்டுகள் தொலைவில் உள்ளது. சரி, கிரகங்கள் எவ்வாறு உருவாகின்றன? நட்சத்திரங்களை சுற்றியுள்ள தூசி கொத்துகள் கூழாங்கற்களாக மாறும். கூழாங்கற்கள் பெரிய பாறைகளாக மாறி விரிவடையும். மேலும் அங்கு தோன்றும் வாயுவின் உதவியால் திடப்பொருளின் துகள்கள் ஒன்றை ஒட்டிக்கொண்டு கிரகங்களாக மாறுகின்றன. ஒவ்வொரு விண்மீனின் இதயத்திலும் ஒரு மிகப்பெரிய கருந்துளை உள்ளது, அதாவது பிளாக் ஹோல் என்பதை இதுவரை அறிந்தோம். செயலில் உள்ள விண்மீன் திரள்கள் சாதாரணமாக விண்மீனை விட 100 மடங்கு அதிக ஒளியை வெளியேற்றும். 1963 குவாசர்கள் கண்டுபிடிக்கப்பட்டதன் மூலம் ஒளியானது நட்சத்திரங்களிலிருந்து அல்ல, மாறாக சூரிய குடும்பத்தை விட சிறிய மத்திய பகுதியிலிருந்து வருகிறது என்பது தெளிவாகியது.
சூரியனை விட 50 பில்லியன் மடங்கு பெரிய கருந்துளையின் மீது சுழல்வதால் ஒளிரும் அளவிற்கு சூடேற்றப்பட்ட பொருள் மட்டுமே கற்பனை செய்யக்கூடிய ஆற்றல் மூலமாகும். 1990களில் நாசாவின் ஹப்பின் விண்வெளி தொலைநோக்கி செயலில் உள்ள விண்மீன் திரள்கள் சுமார் 1 விழுக்காடு விண்மீன் திரள்களை கொண்டிருந்தாலும் சூப்பர் மேசிவ் கருத்துகள் எந்த முரண்பாடும் இல்லை என்பதை கண்டறிந்தது. நமது மில்கிவே உட்பட ஏறக்கூடிய ஒவ்வொரு விண்மீன் மண்டலத்திலும் இவ்வாறு ஒன்று உள்ளது. விண்மீன் திரள்கள் இதயத்தில் சூப்பர் மேசிவ் பிளாக் ஹோல் விண்மீன் திரள்கள் உறைந்திருக்கும் விதைகள் அவையா, அல்லது புதிதாக பிறந்த விண்மீன் திரள்கள் அவற்றை பெற்றனவா? இவை யாவும் வானிலையில் தீர்க்கப்படாத மிகப்பெரிய கேள்விகளாக இருக்கின்றன. பிரபஞ்சம் எல்லா இடங்களிலும் ஒரே வெப்பநிலையை கொண்டுள்ளது. காஸ்மிக் மைக்ரோவேவ் பின்னணி பிக் பேங்கில் இருந்து வெப்பம் எஞ்சியிருந்தது. பிளாங்க் தொலைநோக்கி மூலம் பார்த்தபடி பிரபஞ்சம் வெறும் 3,80,000 ஆண்டுகள் பழமையானது. பிக் பேங் தீப்பந்தத்தின் வெப்பம் பிரபஞ்சத்தில் அடைக்கப்பட்டது. அது எங்கும் செல்லவில்லை. எனவே அது இன்றும் நம்மை சுற்றியுள்ளது மற்றும் காஸ்மிக் மைக்ரோவேவ் பின்னணி என்று அழைக்கப்படுகிறது. வேறு வார்த்தைகளில் கூறுவதானால், பிரபஞ்சம் பிறந்ததிலிருந்து வெப்பம் அவற்றுக்கிடையே பயணிக்க போதுமான நேரமில்லை மற்றும் வெப்பநிலை சமமாக உள்ளது. பிரபஞ்சத்தின் ஆற்றலில் சுமார் 4.9 விழுக்காடு மட்டுமே அணுக்கள். நான் நட்சத்திரங்கள் மற்றும் விண்மீன் திரள்கள் போன்ற பொருட்களால் ஆனவை. காஸ்மிக் மாஸ் ஆற்றலில் சுமார் 26.8 விழுக்காடு கண்ணுக்கு தெரியாத இருண்ட பொருளாகும். ஏனெனில் அது புலப்படும் பொருள்களில் அதன் ஈர்ப்பு விசையால் இழுக்கப்படுகின்றது. ஆனால் இருண்ட பொருளுக்கு கூடுதலாக இருண்ட ஆற்றல் உள்ளது. இது பிரபஞ்சத்தின் வெகுஜன ஆற்றலில் 68.3 விழுக்காடு ஆகும். இது கண்ணுக்கு தெரியாதது. அனைத்து இடத்தையும் நிரப்புகிறது மற்றும் அண்ட விரிவாக்கத்தை துரிதப்படுத்துகிறது. பிரபஞ்சம் என்றென்றும் இல்லை. அது பிறந்தது 13.82 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்புதான். அனைத்து பொருள், ஆற்றல், விண்வெளி மற்றும் நேரம் கூட பிக் பேங் எனப்படும் டைட்டானிக் தீப்பந்தத்தில் வெடித்தது. ஃபயர்பால் விரிவடைந்து குளிர்ச்சியான குப்பைகளிலிருந்து இறுதியில் விண்மீன் திரள்களை உறைய வைத்தது. நட்சத்திரங்களின் பெரிய தீவுகள். இது நமது மில்கி வே பால்வீதி மதிப்பிடப்பட்ட 2 ட்ரில்லியன்களில் ஒன்றாகும். சுருக்கமாக சொன்னால் இது பிக் பேங் கோட்பாடு. நீங்கள் எப்படி பார்த்தாலும் பிரபஞ்சம் ஒன்றுமில்லாத நிலையிலிருந்து தோன்றியது. நேற்று என்று இல்லாத ஒரு நாள் இருந்தது. இது முற்றிலும் பொய்யானது. ஆனால் அதைத்தான் சான்றுகள் நமக்கு சொல்லுகின்றன. உடனடியாக எனக்கு ஒரு கேள்வி எழுகின்றது. பிக் பேங்க்கு முன்னால் என்ன நடந்தது? இந்த மோசமான கேள்வியை எதிர்கொள்ள தயக்கம், பெருவெடிப்பு என்ற கருத்தை ஏற்க பெரும்பாலான விஞ்ஞானிகள் ஏன் மறுக்கிறார்கள்? பிரபஞ்சத்தில் உள்ள பெரும்பாலான பொருட்கள் விரட்டும் ஈர்ப்பு விசையை கொண்டுள்ளன. அதாவது ஒவ்வொரு கோள்களும் தன்னை விட்டு பிரிந்து கொண்டே இருக்கின்றன. பிரபஞ்சம் விரிவடைந்து வருகிறது. பிக் பேங் பெருவெடிப்புக்கு பின் அதன் அங்கமான விண்மீன் திரள்கள் காஸ்மிக் துண்டுகளாக பறந்து செல்கின்றன. ஆனால் 1998இல் அனைத்து எதிர்பார்ப்புகளுக்கும் மாறாக வானியலாளர்கள் பிரபஞ்சத்தின் விரிவாக்கம் உண்மையில் வேகமடைவதை கண்டறிந்தனர். அதை விரிவாக்க அவர்கள் கண்ணுக்கு தெரியாத பொருட்கள் இருப்பை முன்வைத்தனர். அதை அவர்கள் இருண்ட ஆற்றல் என்று அழைத்தனர். அது இடத்தை நிரப்புகிறது மற்றும் விரட்டும் ஈர்ப்பு உள்ளது. இந்த இருண்ட ஆற்றலில் விரட்டும் ஈர்ப்பும் விசையே அண்ட விரிவாக்கத்தை துரிதப்படுத்துகிறது. பிரபஞ்சத்தின் வெகுஜன ஆற்றலில் கிட்டத்தட்ட 3/2 பங்கு பிளாக் ஹோல் என்ற இருண்ட ஆற்றலாகும். பிரபஞ்சத்தில் பெரும்பாலான பகுதிகளில் அது வீசுகிறது. சூரியன் எதிர்பார்க்கப்படும் நியூட்ரினோக்களில் 1/3 பகுதியை மட்டுமே உற்பத்தி செய்கிறது. உங்கள் கட்டை விரலை பிடித்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு நொடியும் 100 பில்லியன் நியூட்ரினோக்கள் உங்களை கடந்து செல்கின்றன. 8.5 நிமிடங்களுக்கு முன்பு அவை சூரியனின் இதயத்தில் இருந்தன. சோலார் நியூட்ரினோக்கள் சூரிய ஒளியை உருவாக்கும் அணுக்கரு எதிர்வினைகளில் துணை தயாரிப்பாகும்.
நியூட்ரினோக்கள் ஒரு வித்தியாசமான குவாண்டம் ஆவிக்குரிய துணை அணுத்தூள்கள். ஒரே நேரத்தில் ஒரு மாடு, ஒரு பன்றி மற்றும் ஒரு கோழி போன்ற விலங்குகளைப் போன்றது. அவை சூரியனிலிருந்து பயணிக்கும்போது எலக்ட்ரான் நியூட்ரினோ, மியூன் நியூட்ரினோ மற்றும் டவ் நியூட்ரினோ என இருக்கிறது. பெரும்பாலான கிரக அமைப்புகள் நம்மிலிருந்து வேறுபட்டவை. பிரபஞ்சத்தில் உள்ள நமது சூழ்நிலையை பற்றி விசேஷமாக எதையும் கூறுவதை விஞ்ஞானிகள் மறுக்கிறார்கள். ஆனால் மற்ற நட்சத்திரங்களை சுற்றியுள்ள கிரகங்கள் நிறைய கண்டுபிடிக்கப்பட்டது. கடைசியாக 3500க்கும் மேற்பட்டவை உறுதிப்படுத்தப்பட்டுள்ளன. அவைகளில் நாம் சொந்தம் போல் மற்ற நட்சத்திரங்கள் இல்லை. ஜேம்ஸ் வெப்ப தொலைநோக்கி பிரபஞ்சம் நாம் நினைத்ததை விட வேகமாக விரிவடைவதை உறுதிப்படுத்துகிறது. மேலும் இது ஏன் என்று விஞ்ஞானிகளுக்கு இன்னும் தெரியவில்லை. பிரபஞ்சம் விரிவடைகிறது என்பதை வானியலாளர்கள் நீண்ட காலமாக புரிந்து கொண்டுள்ளனர். வேறு விதமாக கூறினால், ஈர்ப்பு விசையால் பிணைக்கப்படாத அண்டப் பொருட்களுக்கு இடையில் உள்ள இடைவெளி மேலும் மேலும் விரிவடைகிறது. பின்னர் 1998இல் விஞ்ஞானிகள் பிரபஞ்சத்தின் விரிவாக்க விகிதம் துரிதப்படுத்துவதை கண்டுபிடித்தனர். ஹப்பிள் ஸ்பேஸ் டெலஸ்கோப்பை பயன்படுத்தும் ஆராய்ச்சியாளர்கள் ஹப்பிள் மாறினி எனப்படும் தற்போதைய விரிவாக்க விகிதம் நிலையான அண்டவியல் மாதிரிகள் மதிப்பிடுவதை விட வேகமாக இருப்பதை கண்டுள்ளனர். த ஆஸ்ட்ரோஃபிசிக்ஸ் ஜேர்னலில் திங்கட்கிழமை வெளியிடப்பட்ட அவர்களின் ஆய்வு பிரபஞ்சத்தில் இன்னும் அறியப்படாத அம்சத்தால் முரண்பாடுகள் ஏற்படலாம் என்று கூறுகிறது. இந்த கண்டுபிடிப்பு பிரபஞ்சத்தை பற்றி நமது புரிதல் முழுமையடையாததால் மிகவும் இதை அறிவுறுத்துகிறது. பூமியிலிருந்து குறிப்பிட்ட வகையிலான விண்மீன் திரள்கள் என்று அழைக்கப்படும் துடிக்கும் நட்சத்திரங்களுடன் அளவிடுகின்றனர். அவை அறிக்கையின்படி அந்த தூரங்களை அளவிடுவதற்கான தங்கத்தரமாகும். இந்த அளவீடுகள் மூலம் அவர்கள் பிரபஞ்சத்தின் விரிவாக்க வீதத்தை கணக்கிட்டனர். பிரபஞ்சத்தின் விரிவாக்க வீதம் ஒரு மெகா பெர் செகண்டுக்கு வினாடிக்கு 1 கிலோமீட்டர் வெளிப்படுத்தப்படுகிறது. அறிவியல் சிக்கல் என்னவென்றால், ஒரு கேள்விக்கு பதிலளிப்பது இன்னும் பல கேள்விகளை உருவாக்குகின்றது. ஆம், பிரபஞ்சத்தை பற்றி நமது புரிதலில் ஏதோ காணவில்லை என்று தோன்றுகின்றது. பிரபஞ்சத்தை பற்றிய நமது புரிதலில் இரு கூறுகள், இருண்ட பொருள் மற்றும் இருண்ட ஆற்றல் பற்றிய அறியாமை நிறைய உள்ளது. மேலும் இவை பிரபஞ்சத்தின் 96% உருவாக்குகின்றன. எனவே இது சிறிய விஷயம் அல்ல. பிரபஞ்சத்தில் 27% உருவாக்குவதாக கருதப்படும் அதன் ஈர்ப்பு விசை மீதமுள்ள அண்டத்தை பாதிக்கும் சில அறியப்படாத பொருள். மறுபுறம் இருண்ட ஆற்றல் பிரபஞ்சத்தில் 68% உருவாக்கும் என்று கருதப்படுகிறது. இப்பொழுது புதிய கண்டுபிடிப்புகள் அந்த விரிவாக்கப்படாத முடுக்கத்திற்கும் காரணமாக இருக்கலாம் என்று கூறுகின்றன. வேடிக்கையான இருண்ட பொருளின் பண்புகள், கவர்ச்சியான துகள்கள், எலக்ட்ரான் வெகுஜனத்தை மாற்றுதல் அல்லது ஆதிகால காந்தப்புலங்கள் போன்ற பிற கருத்துகள் நிறைய உள்ளன. நாம் பூமியில் வசிப்பதற்கு பெரிய முயற்சியோ நம்பிக்கையோ துணிச்சலோ தேவையில்லை. ஆனால் நாம் பூமி எவ்வித பாகுபாடுமின்றி அனைவருக்கும் இடம் கொடுக்கும். ஆனால் இந்த பூமியில் வாழத்தான் நாம் பெரும் முயற்சி மேற்கொள்ள வேண்டியிருக்கிறது. நாம் தான் முடிவு செய்ய வேண்டும், நாம் வசிக்க பிறந்தோமா அல்லது வாழ பிறந்தோமா என்று. நல்வாழ்வு வாழ வேண்டும் என்று முடிவெடுத்த பின் நாம் செய்ய வேண்டியது ஒரே ஒரு சிறிய விஷயம்தான். அதுதான் மாற்றம். அத்தகைய மாற்றம் நம்மிலிருந்தும் நம் அன்றாட செயல்களிலிருந்தும் ஆரம்பமாக வேண்டும். மாற்றங்களை விரும்பாத எவரும் மகத்தான வாழ்வு வாழ்ந்ததாக சரித்திரம் சொல்லவில்லை. மாறாக, மாற விரும்பாத எந்திர உயிரினமும் அதன் சந்ததியை பூமியில் விட்டு செல்லவில்லை. இதை நம்பினால் பூமியில் இனிய வாழ்வு வாழலாம். ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு மணியும், ஒவ்வொரு நிமிடமும், ஏன் ஒவ்வொரு நொடியும் எஞ்சியுள்ள வாழ்வை ஆனந்தமாய் வாழ முடிவெடுக்கும் சக்தி நம் ஒவ்வொருவரிடமும் உண்டு என்பதை நான் நம்பித்தான் ஆக வேண்டும். பிரபஞ்சத்தை பற்றி முழுவதுமாக அறிந்தவர்கள் இல்லை. எனினும் சிறு துளிகள், நாம் உயிர் வாழும் பூமி போன்ற பல கோடிக்கணக்கான கோள்கள் அடங்கிய பால்வெளி மண்டலமும் கோடிக்கணக்கான விண்மீன்கள் தொகுப்பும் சேர்ந்தது அண்டம் ஆகும்.
பல கோடிக்கணக்கான அண்டங்களின் தொகுப்பே பேரண்டம் பிரபஞ்சம் எனப்படுகின்றது. மனிதனின் கற்பனைக்கும் எட்டாத ஒன்றுதான் பிரபஞ்சம். கற்பனையே செய்ய முடியாத பிரபஞ்சத்தின் ஒரு சிறு பகுதிதான் நாம் உயிர் வாழும் பூமி. இந்த பூமியை இயக்கிக் கொண்டிருப்பது பிரபஞ்ச சக்தியாகும். இதே பிரபஞ்ச சக்தி தான் பூமியில் வாழ நினைப்பவர்களுக்கு வாழ்க்கையை கொடுக்கிறது. இருக்க நினைப்பவர்களுக்கு வசிக்க இடம் கொடுக்கிறது. இந்த பிரபஞ்ச சக்தியானது நம் ஆழ்மனம் மூலமாக நாம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நொடியும் அளப்பரிய சக்தியை கொடுத்து கொண்டிருக்கின்றது. இந்த வீடியோ பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர். ஏதாவது கேள்விகள் இருந்தால் கமெண்டில் தெரிவிக்கவும். நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.